நம்மள பல பேர் சொல்லுவோம், எல்லாருக்கும் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தாமதமாக தான் கிடைக்குது. அந்த ஒரு கேள்வியில் தான் அறிவு மறைஞ்சிருக்கு. இறைவன் தாமதமாக செயல்படுவார், ஆனால் ஒருபோதும் தவறாக செயல்பட மாட்டார். சில ஆசைகள் நம்ம வளர்ச்சிக்காக அல்ல, அழிவுக்காக இழுத்து செல்லும். அதனால தான் இறைவன் அதை தாமதப்படுத்துகிறாரு. நம்மளால் நம்ம அதை தடை அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. பழமொழி சொல்கிறது மாதிரி தாமதம் என்பது மறைமுக அருள். அந்த தாமதமாகிற நேரத்தில் தான் நம்மக்கிட்ட பொறுமை, நம்பிக்கை, அடக்கம் எல்லாமே வளரும். ஒரு சில பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறாதது நம்முடைய கர்ம சமநிலைக்கு ஏற்ற நேரம் வராததால தான். பிரார்த்தனை அனுப்புகிற நேரமும் கர்மம் தீர்ற நேரமும் ஒத்து போகும்போது தான் அந்த ஆசை நிஜமாக மாறும். அதுதான் தெய்வீக நிறம். ஒருவர் நீண்ட நாட்களாக ஒரு வேலைக்காக பிரார்த்தனை செய்கிறார். அவருக்கு வாய்ப்பு வராமல் போனது போல் தோணுச்சு. ஆனால் சில மாதம் கழித்து அவர் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக காத்துட்ருந்தாரோ அந்த நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது. அவர் இன்னொரு வேலை பெற்றபோது தான் புரிஞ்சுது, அந்த தாமதம் தான் என்னை காப்பாற்றுச்சு. அதுதான் தெய்வம் செய்கிற ஒரு அற்புதமான வேலை. நம்ம எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சமயத்தில் கூட அவர் காத்து கொண்டே இருப்பார். அதனால தான் சில பிரார்த்தனைகள் தாமதமாக நிறைவேறுது. இறைவன் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கான அது ஒரு அடையாளம். அந்த தாமதம் ஒரு சோதனை கிடையாது, அது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. இது ஒளி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.